வெல்கம் டு குன்னூர் பஸ் ஸ்டாண்ட். ஏப்ரல் ஃபூல். ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் ஆல் இன் ஒன் சேனல். மற்றும் ஒரு சிறப்பான ஒரு விலாகில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ பேக்ரவுண்டே வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குன்னூர் பஸ் ஸ்டாண்டும் கிடையாது, ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கிட்டையும் கிடையாது, கோத்தகிரி பஸ் ஸ்டாண்டுக்கிட்டையும் கிடையாது, ஏன் ஊர்லூர் பஸ் ஸ்டாண்டே கிடையாது. எங்கடா நின்று பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மந்தனை, கண்ணேரி மந்தனை அப்படின்ற ஒரு டீ கிட்ட தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்ருக்கேன். ஸோ இங்கேருந்து நம்ம எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்றத தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எஸ், கண்ணேரி மந்தனையிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் நம்ம இன்றைக்கி ஒரு பஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு பஸ்ஸுங்க நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது. ஜூலியட் அப்படின்ற ஒரு பேர் வச்ச ஒரு சூப்பரான பஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி கண்ணேரி மந்தனையில் ஆரம்பித்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே டைமிங் வந்து பார்த்தோன்னா பஸ்ஸுக்கு பத்தலை. ஸோ நம்ம இங்கே வந்து மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் நம்ம எக்ஸ்டீரியன்ட்டெல்லாம் எடுத்துடலாம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம் தான். அண்ணாட்ட பர்மிஷன் கேட்டு வந்தேன். ஃப்ரெண்ட்லியான குருங்க, பர்மிஷன் நல்லாவே கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து ஃப்ரெண்ட் சீட்லேயே கேபின்லேயே உட்காந்தா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பயணம் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ட்ராவல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பேக்ரவுண்டை நான் வந்து பேக் கேமராவில் காட்டுறேன். பேக்ரவுண்டே சூப்பராக இருக்குது இல்லை? ஸோ செம்மையான ஒரு வியூ பாயிண்ட் தாங்க இது. ஸோ பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே போயிருக்கு. ஸோ இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கிறனால நான் ஒன்று அங்கே இருக்க உடனே நீங்கள் அங்கே வந்து பேசிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி கண்டக்டர் நான் சொன்னார். சாரி, டிரைவர் என்ன சொன்னார். ஸோ இந்த ஒரு யூ டர்ன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பஸ் வந்து நின்றும். ஸோ நம்ம அப்படியே ஏறிக்கலாம். ஸோ கைஸ், நான் ஏன் இந்த இடத்துலேருந்து மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போக விலாக் எடுக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த பஸ்ஸு இப்போ ரிட்டன் எங்கேயாச்சும் மேட்டுப்பாளையத்துலேருந்து கண்ணேரி மந்தனையாக வந்தாங்கன்னு வைங்களேன். ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே ஒரு வேளை பஸ்ஸு நைட்டு ஹால்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், நமக்கு அது சிக்கலாக போயிடும். ஸோ அங்கேருந்து நைட்டுமே பஸ்ஸு கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கேருந்து மேட்டுப்பாளையம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே நின்னேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு ஊருக்குள்ளே போயிட்டு வந்துடும். ஸோ அதுக்குள்ளே இங்கே வந்து பேச வேண்டிய விஷயங்களெல்லாம் பேசிவிட்டு நம்ம பஸ்ஸை போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம பஸ்ஸு வரப்போகுது. வந்தாச்சா, ஜூலியட்.
பேட்டரி எவ்வளோ தாகும் அங்கேருந்து
இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே அப்பாடா அப்படின்ற மாதிரியே இருக்குதுங்க. ஏன்னா குன்னூரில் நான் உட்கார ஆரம்பித்தது 2 மணி நேரமாக உட்காந்துருக்கேங்க. அங்கே குன்னூரில் நான் வந்து கரெக்டாக ஒரு 12:30 மணிக்கு இருக்கும், 1:30 2 3 மணி நேரம் உட்காந்துருக்கேங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க பர்லியார் கிட்ட. ஸோ ஒரு 5 நிமிஷம் வண்டி நிற்கும், ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போய்க்கலாம், அதே மாதிரி சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே எதுவுமே வாங்கலை, ஏன்னா இப்போ தான் ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒன்றுமே வாங்குறது கிடையாது. ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம மேட்டுப்பாளையத்தில் ரீச் ஆகிறது. கீழே இறங்க இறங்க வெயிலும் சிவியராக இறங்குதுங்க. ஸோ இங்கே வந்து 2 பஸ் நிற்கிது, 2மே கோயம்புத்தூர் பஸ் தான் நினைக்கிறேன். பஸ் ஏதாச்சும் கிராசிங் வருமானு தெரியலையே, வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே வாங்க நம்ம அப்படியே பஸ்ஸில் ஏறிப்போம். மங்கள மங்கை இங்கு வந்தனா
ஸோ கைஸ் இந்த பஸ்ஸுடைய சர்வீஸ் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கண்ணேரி மந்தனையிலேருந்து குன்னூர் வந்து தென் குன்னூர் டு மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையம் டு குன்னூர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க லோக்கல் ஆப்ரேட் பண்ணுவாங்க. தென் 12:45 நம்ம என்ன கண்ணேரி மந்தனை டைமிங்க்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் வந்து 12:45 ஆரம்பிச்சது. 1:30 மணிக்கு ஆரம்பிச்சது கண்ணேரி மந்தனையில் இருந்து. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரிட்டன் கண்ணேரி மந்தனை 4:45 எடுப்பாங்க. அவ்வளோதாங்க, போர்டு மாற்றியாச்சு. கண்ணேரி மந்தனை நான் தானே மாற்றினேன், அப்போ அப்படி தான் இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. அடித்து சொல்கிறேங்க, இந்த மாதிரி க்ரூஸ் இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி ட்ராவல் விலாகர்ஸ்லாம் செம்ம திருப்தியாக இருக்கும். செம்ம ஃப்ரெண்ட்லியான டிரைவராக இருந்தாலும் சரி, கண்டக்டராக இருந்தாலும் சரி. நான் இத்தனைக்கு எதிரே பார்க்குறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்ணேரி மந்தனை அப்படின்ற அந்த ஊருக்கு போனோம் இல்லைங்களா. ஸோ அங்கே மட்டும்தான் ஸ்டாப்பு போல், மீதி இங்கே நிப்பாட்ட மாட்டாங்க. ஸோ நமக்கு பர்மிஷன் கேட்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் பர்மிஷன் கேட்க போகும்போது எந்த ஒரு எசிடேஷனுமே அவங்க காட்டலைங்க. தாராளமாக பேசிக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், ஒரு ஊருக்குள்ளே போகணும். ஆக்சுவலி கண்ணேரி மந்தனை அப்படின்றது 2 தனித்தனி ஊர். ஸோ அவர் ஃபஸ்ட்டு கண்ணேரி போயிட்டார். கண்ணேரியிலேருந்து டிபார்ட் ஆனதுக்கப்புறம் அவர் மந்தனைக்குள்ளே போனார். ஸோ மந்தனை வரத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு 2 ரோடு பிரிகிற மாதிரி இருந்துச்சா. ஸோ அதில் அந்த ரோட்டில் நம்ம இறக்கி விட்டு கரெக்டாக அவங்க ஊருக்குள்ளே போய் பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் நம்ம இன்ட்ரோ கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இதோட பார்த்திங்கன்னா நம்ம vlog முடிஞ்சதுங்க. ஸோ vlog முழுசாக பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எந்த ரூட் வழியாக கண்ணேரி மந்தனையிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் வந்தோம் அப்படின்றத பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இதுக்கு மேலேயும் நிறையா ட்ராவல் vlogs வரும். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு அருமையான vlogல உங்களை சந்திக்கிறேன். இப்போ ரிட்டன் போகணும் ஊட்டிக்கு. ஸோ வாங்க, எந்த பஸ் கிடைக்குதோ அந்த பஸ்ஸில் போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம்.